ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தை பார்க்கலாமா? வாங்க. இது பட்டன் ரோஸ்ன்றது எப்பவும் பூத்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள், அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். அந்த இலை செடி ஃபுல்லாகவே பூ தான் இருக்கும் எப்பவும். முடிஞ்சவொடனே திருப்பி அதுவே உதிர்ந்துடும். அதுலேருந்து 3 களை வரும் வந்து பூக்கும். இது வந்து சம்பங்கி கிழங்கு வகையை சேர்ந்தது. இதுவும் வருஷத்துக்கு 2 வாட்டி பூக்கும் எங்களுக்கு. நல்ல வாசனை அவ்வளோ இருக்கும் மாடியில். இது ஒரு கிழங்கு சம்பங்கி தான். இது மைக்கு போல் இருக்கும், பார்க்க நல்லா அழகாக இருக்கும் இது. ஆனால் வாசனை ரொம்ப இருக்காது, மைக் மாதிரி இருக்கும் இந்த பூ. வருஷத்துக்கு 1 வாட்டி தான் பூக்கும் இது, இல்லைன்னா இடியோ மழையோ வந்தால் பூக்கும். இது வந்து பன்னீர் ரோஸ் வருது பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும் மாடியில். எனி டைம் பூ தாங்க எப்பவும். இதை வெட்ட வெட்ட ஒரு கலர்லேருந்து துளுத்து அது எப்பவும் பூ இருக்கும் எனக்கு. காலையில் சாயங்காலம் அந்த பன்னீர் வாசனை அப்படி இருக்கும் மாடியில். ஈவினிங் 6 மணிக்கு மேலே அந்த மாடியே வாசனை இருக்கும். இந்த ரோஸ் பார்த்திங்கன்னா எல்லாம் பறித்து வச்சுருக்கேன். இவ்வளோ தலையில் தான் அழகாக வைப்பேன் டெய்லி. ஏன்னா ஈவினிங் 6 மணிக்கு மேலே அது உதிர்ந்துடும், அதனால் பறிச்சிடுவேன். காலையில் கொஞ்சம், ஈவினிங் கொஞ்சம் பறித்து வைப்பேன். பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கா. ஓகே, பாய்.